அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பீடு மேக்ஸ் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நார்மலாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நமக்கு ப்ரொசீஜர், ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் இந்த ப்ரொசீஜரில் செய்யணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதெல்லாம் செகண்டரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டைமை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டைமை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஆப்டிடியூடும் சரி ரீசனிங்கும் சரி, நீங்கள் எந்த இது எடுத்தாலும் அந்த கான்செப்டில் அந்த கொஸ்டினில் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், கியூப் ஆஃப் எ நம்பர், ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட், இது எல்லாமே நமக்கு கொஸ்டினில் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் அந்த கொஸ்டினில் இந்த 8 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் தெரிஞ்சது தான், ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அதே அடிஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும், அதே சப்ராக்ஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ அந்த சப்ராக்ஷன் அடிஷன் எல்லாமே பேஸ் அதுதான், பட் அதை கொஞ்சம் மாற்றி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுவோம். ஸோ நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த அதே சப்ராக்ஷன் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல நம்ம சால்வ் பண்ணுவோம். சரி, அப்போ ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா டைம் ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமேவும் கொஞ்சம் ஷார்ட்கட்டில். ஏன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு கால்குலேட்டர் அலௌட் இல்லை. ஸோ கால்குலேட்டர் இல்லாமல் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும்? ஸோ இந்த எல்லா அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமேவும் அதிகபட்சம் ஒரு 5 to 30 செகண்ட்ஸ்க்குள்ள, ஓகேவா, 5 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ஸ்பீடு மேக்ஸ் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பீடு மேக்ஸில் இந்த அடிஷன்லேருந்து கியூப் ரூட் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எல்லா கான்செப்டும் வித்தின் 5 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ புதுசாக நம்ம எதுவுமே சொல்லலை. நமக்கு ஸ்கூலில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே அடிஷன் தான், அதே சப்ராக்ஷன் தான். ஸோ 1 + 1 = 2 தான் நமக்கும். பட் நம்ம அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது டைம் சேவ் ஆகும். ஓகேவா? நார்மல் ப்ரொசீஜரில் செய்யும்போது டைம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த ப்ரொசீஜரில் செய்யும்போது டைம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைம் இருந்ததுன்னா, நான் நிறையா பேர் நீங்கள் எக்ஸாம் போகும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம் டைம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த அதே கான்செப்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் இன்க்ரீஸ், டைம் உடைய இது வந்து குறையும். ஓகேவா? 10 நிமிஷம் செஞ்ச ப்ராப்ளம் வந்து 5 நிமிஷம் ஆகும், அடுத்து 2 நிமிஷம் ஆகும், அடுத்து 1 நிமிஷம் ஆகும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் செய்கிற ப்ராப்ளம், அதாவது 1 நிமிஷத்தில் செய்கிற ப்ராப்ளம் வித்தின் 10 செகண்ட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு இங்கே 50 செகண்ட்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ டைமை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அண்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆன அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் எந்த ப்ராப்ளம் வேணால் எடுங்க, எல்லா ப்ராப்ளம்லையும் இந்த அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்னாலும் அடிஷன் யூஸ் ஆகும், டிவிஷன் பண்ணணுன்னாலும் அடிஷன் யூஸ் ஆகும், ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுன்னாலும் அடிஷன் யூஸ் ஆகும், கியூபு கண்டுபிடிக்கணுன்னாலும் அடிஷன் யூஸ் ஆகும். இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இந்த 2 கான்செப்ட் வந்து, இந்த 2 கான்செப்ட் மிச்சம் இருக்கிற 6 கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. ஒரு 2 தடவை 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா நம்ம வந்து டைம் ரொம்ப இது பண்ண முடியாதுன்றதுக்காக. நீங்கள் இதே மாதிரி ஓனாக நிறையா ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த கொஸ்டினும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும், நீங்கள் ஈவன் யூபிஎஸ்சி எழுதினாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அடிஷன். ஸோ
தமிழில் இதுக்கு பேர் கூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடிஷன். ஸோ இந்த அடிஷனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா? அடிஷன் அப்படின்னா சிம்பிள் என்ன? ப்ளஸ். இந்த அடிஷன் நமக்கு ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நார்மலாக ஃபிங்கரை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் பெரிய பசங்கள் ஆனதுனால நீங்கள் அந்த ஃபிங்கர்லாம் விட்டுட்டு நார்மலாக மைண்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் டிஜிட் சம்மு நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா சிங்கிள் டிஜிட் சம்மை பார்த்துட்டு அப்புறமா நம்ம டபுள் டிஜிட் சம்முக்கு போகலாம். ஸோ சிங்கிள் டிஜிட் சம்மை நான் ஏன் சிங்கிள் டிஜிட் சம்மை இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த கொஸ்டினை சிங்கிள் டிஜிட்டுக்கு நம்ம குறைச்சிருவோம். ஸோ சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்து தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால் சிங்கிள் டிஜிட் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ சிங்கிள் டிஜிட் அப்படின்றது ஜீரோவை விட்டுருங்க. ஓகேவா? ஜீரோவை தவிர ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நம்பர்ஸ் தான் சிங்கிள் டிஜிட். இப்போ இந்த 9 நம்பர்ஸில் ஏதாச்சும் 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் பெரிய இஷ்யூ கிடையாது. எப்படி? 1 + 2 என்ன வரும்? 1 + 2 வந்து 3 வரும். அதே மாதிரி 1 + 3 என்ன வரும்? ஓகேவா? இதை நம்ம இப்படி போட்டுக்கலாமா? 1 + 1 என்ன வரும்? 2 வரும். 1 + 2 என்ன வரும்? 3 வரும். 1 + 3 4. 1 + 4 5. ஸோ அந்த சிங்கிள் டிஜிட்ன்றது ரொம்ப 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 ஈஸி. நான் ஏன் சிங்கிள் டிஜிட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரேன்றதை பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த சிங்கிள் டிஜிட்டில் பெரிய நம்பர் என்னது? 9. சிங்கிள் டிஜிட்டில் சின்ன நம்பர் என்னது? 1. இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் டிஜிட்டை 1 + 1 இந்த சின்ன நம்பர் என்னது? 1. இந்த சின்ன நம்பரையும் அதே சின்ன நம்பரையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பெரிய நம்பர் 9 அதே பெரிய நம்பர் 9ஓட நீங்கள் ஆட் பண்ணும்போது 18 வரும். 18 வரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு பின்னாடி டபுள் டிஜிட் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ சிங்கிள் டிஜிட்டில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் என்னன்னா 18 தான். 18க்கு மேலே நம்பர் போகாது. ஓகேவா? இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் 9. ஸோ அந்த பெரிய நம்பரையும் அதே பெரிய நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 வரும். ஸோ அந்த 18 அப்படின்றது தான் இருக்கிறதுலையே பாசிபிளான பெரிய நம்பர். இந்த 18க்கு மேலே உங்களுக்கு நம்பர் கிடையாது. ஓகேவா? 18க்கு மேலே நம்பர் கிடையாது. ஸோ அப்போ ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் இஸ் 18. ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர் இஸ் 2. ஸோ இப்போ நீங்கள் 9ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 17 வரும். இதே 9ஐயும் 7ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 16 வரும். அப்போ இந்த 18க்குள்ளே தான், அதாவது 2ல் இருந்து உங்களுக்கு 18 வரைக்கும் தான் சிங்கிள் டிஜிட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர். 2லேருந்து 18 வரைக்கும். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சிங்கிள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணும்போது ஹையஸ்ட் பாசிபிள் சம்மேஷன் நம்பர், அதிகப்படியான கூட்டுதல் எண். ஓகேவா? பெரிய எண் என்னது? 18 தான். 18க்கு மேலே நம்பர் போகாது. ஏன்னா 9ஓட 10 கூட்டினா தான் 19 வரும். நம்ம சிங்கிள் டிஜிட் தான் பேசுகிறோம். அப்போ ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் இஸ் 18. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டபுள் டிஜிட்டுக்கு போகலாம். இப்போ டபுள் டிஜிட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 46 33. ஸோ இதை நமக்கு ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒன்ஸ் டிஜிட்டு. ஓகேவா? இது வந்து ஒன்ஸ் டிஜிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஜிட்ஸ் வந்து இப்போ இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ், இது 10,000, இது 1 lakh. ஸோ இதுதான் டிஜிட்ஸு. ஒன்ஸ் டிஜிட்டு, டென்ஸ் டிஜிட்டு, ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸு, 1000, 10,000, 1 lakh அப்படின்றது. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒன்ஸ் டிஜிட் தானே. ஸோ ஒன்ஸ் டிஜிட் அப்படின்றது 1 2 1லேருந்து 9 வரைக்கும்.
ஓகேவா? ஜீரோவும் சேர்த்துக்கலாம். 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ அது ஒன்ஸ் டிஜிட், சிங்கிள் நம்பர் வரும். ஓகேவா? 0லேருந்து 9 வரைக்கும். இதே டென்ஸ் அப்படின்னா இந்த 2 நம்பர் சேரும்போது நமக்கு என்ன நம்பர் வரும்? 2 டிஜிட் நம்பர். இது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். சிங்கிள் டிஜிட் நம்பர். சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்றது 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டென்ஸ் பிளேஸ். ஸோ டென்ஸ் பிளேஸ் அப்படின்றது வந்து இது ரெண்டையும் சேரும்போது டபுள் டிஜிட் நம்பர். டபுள் டிஜிட் நம்பர். ஸோ டபுள் டிஜிட் நம்பர் அப்படின்றது வந்து 10ல் இருந்து 99 வரைக்கும். அடுத்து ட்ரிபிள் டிஜிட் நம்பர். ட்ரிபிள் டிஜிட் நம்பர்ன்றது 100ல் இருந்து 999 வரைக்கும். இது எல்லாமே டிஜிட்ஸு. பட் இது நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் சிஸ்டம் வரும்போது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள், கிளியராக புரியும். இங்கே நமக்கு இது தேவையில்லை. பட் டிஜிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் பிளேஸு, டென்ஸ் பிளேஸு, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு அப்படின்னு. நமக்கு ஸ்கூலில் நார்மல் அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்ஸ் டிஜிட்லேருந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டிஜிட் ஆட் பண்ணணும், அடுத்து டென்ஸ் டிஜிட் ஆட் பண்ணணும், அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும், அடுத்து டென்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும், அடுத்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். இது நமக்கு ட்ரெடிஷ்னலாக அடிஷனுடைய ஃபார்முலா. அடிஷன் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி? ஃபஸ்ட்டு 6 + 3. 6 + 3 is 9. 4 + 3 is 7. அப்போ இதோடைய ஆன்சர் 79. இது நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மெத்தட். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் மெத்தட். நம்ம இதே 79 தான் நம்மளும் கண்டுபிடிக்க போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? இப்போ அதே கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் 4633. 4633. நமக்கு ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒன்ஸ் டிஜிட்டில் இருந்து டென்ஸ் டிஜிட், அதாவது கம்மியான டிஜிட் பிளேஸில் இருந்து ஹையஸ்ட் டிஜிட் பிளேஸுக்கு போயிருப்போம். பட் நம்ம ஹையஸ்ட் டிஜிட் பிளேஸில் இருந்து கம்மியான டிஜிட் பிளேஸுக்கு வரணும். எப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 46 அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 40 + 6ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? 40 + 6 46. ஒரு 2 டிஜிட் நம்பர் ப்ளஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். அதே மாதிரி 33யை ஒரு 2 டிஜிட் நம்பர் ப்ளஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர். 30 + 3 பிரித்து எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணுங்க? இந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை தனியாக ஆட் பண்ணுங்க, இந்த டபுள் டிஜிட் நம்பரை தனியாக ஆட் பண்ணுங்க. இது எல்லாமே ரவுண்ட் ஆஃப் நம்பராக வந்துடும். இப்போ இந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்றது மேக்ஸிமம் நம்பர் நமக்கு 18 தான் வரப்போகுது. அதனால் இதுக்கு நமக்கு பெரிய இஷ்யூ வராது. அதனால் நான் பிரிச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பாசிபிள் சிங்கிள் டிஜிட் சம்மேஷன் 18 அப்படின்றது. அந்த கான்செப்ட் இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 40 + 30 என்ன வரும்? 70. 6 + 3 என்ன வரும்? 9. அப்போ 70 + 9 79. இங்கே என்ன நம்பர் வேணால் வரட்டும். ஓகேவா? இங்கே எந்த நம்பர் வேணால் வரலாம். இங்கே நமக்கு வரக்கூடிய ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் என்ன அப்படின்னா 18 தான். 18க்கு மேலே நமக்கு இங்கே நம்பர் வராது. அப்போ 70 + 18 88. 90 + 18 108. ஸோ இப்போ நமக்கு ஆட் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம எதுவுமே கேரி ஃபார்வர்டு பண்ணலை. இப்போ கேரி ஃபார்வர்டு பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதை பார்ப்போமா? இப்போ 76 55. இப்போ 76 + 55 இதை நம்ம ஆட் பண்ணணும். இதை நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 6 + 5 11. அப்போ இந்த 1 இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1 கேரி ஃபார்வர்டு இங்கே போடுவோம். திரும்ப இதை ஆட் பண்ணும்போது 1 + 7 8. 8 + 5 வந்து 13. 131 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏன்னா கேரி ஃபார்வர்டு பண்ணுவோம். 11 அப்படின்றதுல யூனிட் பிளேஸ் வேல்யூவை மட்டும் கீழே போட்டுட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை கேரி ஃபார்வர்டு பண்ணுவோம் முன்னாடி. ஸோ இது நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம 76 55. இந்த 76ஐ 70 + 6 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா?
இந்த 55 50 ப்ளஸ் 5. இப்போ 70 ப்ளஸ் 50 0 அப்படியே இருக்கட்டும். 7 ப்ளஸ் 5 என்ன வரும்? 120. 120 ப்ளஸ் 11. அப்போ 120 ப்ளஸ் 11 131. நீங்கள் எதையும் கேரி ஃபார்வர்டு பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஏன்னா நீங்கள் கேரி ஃபார்வர்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த ஒன்றை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒன்றை மிஸ் பண்ணும்போது இங்கே ஆன்சர் என்ன வரும்? 121 அப்படின்னு நம்ம டிக் பண்ணிட்டு போயிடுவோம். 121 வச்சு நம்ம எல்லாம் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணதுக்கப்புறம் கடைசி இடத்துல நமக்கு ஆன்சர் வராது. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்புன்னு நம்ம முன்னாடி போய் செக் பண்ணும்போது இங்கே கேரி ஃபார்வர்டு பண்ண அந்த ஒன்றை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எதுவுமே எழுத வேண்டாம். ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே டென்ஸ் பிளேஸில் இருந்து போங்க. இப்போ இது 75. ஸோ 7 ப்ளஸ் 5 இஸ் 12. அப்போ 12 இங்கே 17னால ஒரு 0. 6 ப்ளஸ் 5 11. 131 ஆன்சர் முடிஞ்சது. இதையும் நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மைண்ட்லேயே அதை போட்டுக்கலாம். ஸோ 70 ப்ளஸ் 50 இஸ் 120 ப்ளஸ் 11 விச் இஸ் 131. ஓகேவா? இது நீங்கள் மைண்ட்லேயே போட்டுக்கலாம். இதை நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இது எழுதணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ண வேல்யூவை சம்டைம்ஸ் அவசரத்தில், ஓகேவா, டென்ஷனில் நம்ம விட்டுருவோம். ஸோ விடக்கூடாது, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்னால நமக்கு மார்க் போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது வேறு எதுவும் இல்லை, இது ஜஸ்ட் வேதிக் மேக்ஸ் மெத்தடு. ஓகே, வேதிக் மேக்ஸ் மெத்தடை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் போடலாம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 34 ப்ளஸ் 28. ஸோ 34 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 30 ப்ளஸ் 4. ஆக்சுவலி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 30 ப்ளஸ் 4 அப்படின்னு எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் எடுத்து எழுதுறேன். ஸோ இந்த 28 எப்படி எழுதலாம்? 20 ப்ளஸ் 8. இப்போ இந்த 2 டிஜிட் நம்பரை தனியாக ஆட் பண்ணுங்கள், சிங்கிள் டிஜிட் நம்பரை தனியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ 30 ப்ளஸ் 20 என்ன வரும்? 50. 8 ப்ளஸ் 4 என்ன வரும்? 12. ஸோ 50 ப்ளஸ் 12 62. இதுதான் என்னுடைய ஆன்சர். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. டைரெக்டாக 30 ப்ளஸ் 20 இஸ் 50. 8 ப்ளஸ் 4 இஸ் 12. ஸோ 50 ப்ளஸ் 12 62 அப்படின்னு நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறமா ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். உங்களுக்கு இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 57 ப்ளஸ் 45. ஸோ 57 ப்ளஸ் 45, 50 ப்ளஸ் 40 90. ஸோ 90 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இஸ் 12. ஸோ 90 ப்ளஸ் 12 102. ஸோ இதோடைய ஆன்சர் 102. ஸோ நான் எதுவுமே பண்ணலை, கொஸ்டினை பார்த்தோன்னே 50 ப்ளஸ் 40 இஸ் 90, 7 ப்ளஸ் 5 இஸ் 12. ஸோ அப்போ 90 ப்ளஸ் 12 102. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துறீங்களா? செக் பண்ண என்ன வரும்? 57 50 ப்ளஸ் 7, 45 40 ப்ளஸ் 5. ஸோ 40 ப்ளஸ் 5. ஸோ 50 ப்ளஸ் 40 இஸ் 90 which is 12. ஸோ 90 ப்ளஸ் 12 102. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து எழுதி நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெரி வெரி சிம்பிள். டென்ஸ் பிளேஸ்லேருந்து வாங்க. அப்போ 50 ப்ளஸ் 40 இஸ் 90 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இஸ் 12. ஸோ 90 ப்ளஸ் 12 102. சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 63 ப்ளஸ் 84. ஸோ 60 ப்ளஸ் 80 which is 140. 3 plus 4 is 7. So 147. 147. செக் பண்ணிக்கிறோமா? 63 எப்படி எழுதலாம்? 60 plus 3. 84 எப்படி எழுதலாம்? 80 plus 4. ஸோ அப்போ 60 plus 80 140 plus 7 147. ஓகேவா? ஸோ இவ்வளவும் எடுத்து எழுதாமல் பார்த்த உடனே நம்ம டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள்.
ஸோ இந்த சிங்கிள் டிஜிட்டில் 1 + 2 + 3 ப்ளஸ் அந்த இது போட்டோம் இல்லையா, அப்போ டபுள் டிஜிட் வரும்போது 10 + 20 + 30 ப்ளஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அடிஷன் வெரி வெரி சிம்பிள். ரவுண்ட் ஆஃபாக மாற்றி அதை தனியாக டபுள் டிஜிட்டை தனியாக ஆட் பண்ணுறோம், சிங்கிள் டிஜிட்டை தனியாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 96 + 78. So 90 + 70 160. 8 + 6 is 14. 160 + 14 174. So my answer is 174. Check பண்ணிரோமா. So 96 அப்படின்றது 90 + 6. 78 அப்படின்றது 70 + 8. So 90 + 70 160. 8 + 6 is 14. So அப்போ 160 + 14 174. வெரி வெரி சிம்பிள். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஸ்டினை பார்த்தோன்னே 90 + 70 என்ன வரும்? 160. 8 + 6 என்ன வரும்? 14. ஸோ அப்போ 174. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா எனக்கு மறந்துடும் அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்து எழுதினாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, வெரி 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 சிம்பிள். ஸோ கொஸ்டின் எப்படி பண்ணுறோம்? ஸோ ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு இது வரைக்கும் நம்ம 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணோம். இப்போ 3 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 3 நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? அதே ப்ரொசீஜர் தான். ஸோ 60 + 40 100. 100 + 50 150. இங்கே 8 + 7 15. 15 + 3 18. ஸோ 150 + 18 168. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 168. ஸோ அதை நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம்? 8 + 7 + 3 10 18. அப்போ 8 மிச்சம் 1, திரும்ப 10 11 16. ஸோ அதை கேரி ஃபார்வர்டு பண்ணுவோம். சம்டைம்ஸ் கேரி ஃபார்வர்டு பண்ண அந்த 1 மிஸ் பண்ணிடுவோம். ஸோ மிஸ் பண்ணிடுவோன்றதுக்காக நீங்கள் யூனிட் பிளேஸ்லேருந்து வர்றதுக்கு பதிலாக டென்ஸ் பிளேஸ்லேருந்து வாங்க. கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோமா? 63 எப்படி எழுதலாம்? 60 + 3. 48 எப்படி எழுதலாம்? 40 + 8. 57 எப்படி எழுதலாம்? 50 + 7. ஸோ டபுள் டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், சிங்கிள் டிஜிட்டை தனியாக எடுத்து எழுதிட்டேன். இப்போ இந்த டபுள் டிஜிட் ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணுங்கள், இந்த சிங்கிள் டிஜிட்டை ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணுங்கள். இப்போ டபுள் டிஜிட்டை ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணால் 60 + 40 is 100. 100 + 50 is 150. Plus 7 + 3 is 10. 10 + 8 is 18. So 150 + 18 168. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் டைரெக்டாக கேரி ஃபார்வர்டு பண்ணாமல் யூனிட் பிளேஸில் இருக்கிறத, அது யூனிட் பிளேஸ்லேருந்து போகாமல் டென்ஸ் பிளேஸ்லேருந்து வாங்க. கொஸ்டின் வெரி 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 சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 76 + 85 + 68. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 70 + 80 which is 150. 150 + 60 210. ஸோ இப்போ யூனிட் பிளேஸை தனியாக ஆட் பண்ணலாம். 6 + 5 is 11. 11 + 8 is 19. So which is 229. So my answer is 229. Very very simple. Check பண்ணிடலாமா? 76 70 + 6. 85 80 + 5. 68 60 + 8. இப்போ ஆட் பண்ணுங்க. 70 + 80 is 150. 150 + 60 210 plus 6 + 5 is 11. 11 + 8 is 11 + 8 is 19. So 210 + 19 229. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நமக்கு தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் இதை மட்டும் எழுதி ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே, வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 3 டிஜிட் ப்ராப்ளம் கொடுத்தா என்ன பண்ணேன்? ஸோ அப் டு இது எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் 3 டிஜிட் எப்படி பண்ணுறது? ஸோ 3 டிஜிட் அதே மாதிரி தான் 400 + 800. ஏன்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் நம்மளால்? 400 + 30 + 2. இங்கே 800 + 40 + 7. ஸோ அப்போ 400 + 800 என்ன வரும்? 1200. 40 + 30 என்ன வரும்? 70. 7 + 2 என்ன வரும்?
9. அப்போ 1279 இஸ் மை ஆன்சர். பட் இது எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எழுத வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைரெக்டாக 400 + 800 1200, 40 + 30 70, 7 + 2 9. டைரெக்டாக ஆட் பண்ணிடுங்க 1279. அவ்வளோதான். வெரி 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 சிம்பிள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆட் பண்ணி கேரி ஃபார்வர்டு பண்ண வேண்டாம். கேரி ஃபார்வர்டு பண்ணாமல் யூனிட் பிளேஸ்லேருந்து போகாமல் டென்ஸ் பிளேஸ்லேருந்து வாங்க. கொஸ்டின் வெரி 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 சிம்பிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 634 + 753. ஸோ 600 + 700 1300. 50 + 30 80. 4 + 3 7. 1387. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். செக் பண்ணிடலாமா? ஸோ 634 600 + 30 + 4. 753 700 + 50 + 3. அதாவது 3 டிஜிட் நம்பர் ப்ளஸ் 2 டிஜிட் நம்பர் ப்ளஸ் 1 டிஜிட் நம்பர். 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக ஆட் பண்ணி திரும்ப அதனால ஆட் பண்ணிடுறேன். 600 + 700 என்ன வரும்? 1300. 30 + 50 என்ன வரும்? 80. 4 + 3 என்ன வரும்? 7. அப்போ 1387. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு இல்லை, டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். கான்செப்ட் புரியுதுல? நெக்ஸ்ட் 867 + 432. ஸோ 867 + 432னா 800 + 400 1200. 60 + 30 90. 7 + 2 is 9. அப்போ 1299 இஸ் மை ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். செக் பண்ணுவோமா? இதை 800 + 60 + 7. இதை 400 + 30 + 2. ஸோ 800 + 400 1200. 60 + 30 is 90. 7 + 2 is 9. ஸோ ஆட் பண்ணோம்னா 1299. ஸோ வெரி 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 சிம்பிள். ரொம்ப கஷ்டம் கிடையாது, வெரி வெரி சிம்பிள் தான். ஸோ கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு டைரெக்டாக கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை, பட் இதை ப்ராப்ளமுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடிஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. அடிஷன் வெரி 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 சிம்பிள். யூனிட் பிளேஸ்லேருந்து போகிறதுக்கு பதிலாக டென்ஸ் பிளேஸ்லேருந்து, அதாவது ஹையஸ்ட் பிளேஸில் இருந்து வாங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரோம். அப்படி வரும்போது நமக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். டைம் ரொம்ப 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 மிச்சமாகும். ஓகேவா? டைம் ரொம்ப சேவ் ஆகும் நமக்கு. ஸோ நமக்கு தேவை டைமை சேவ் பண்ணணும். ஸோ டைமை சேவ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதனால் டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடிஷன் புரிஞ்சது இல்லையா? அடிஷனில் என்ன பண்ணோம்? நார்மல் சிங்கிள் டிஜிட்டை கொடுத்துருக்கிற நம்பரை 2 டிஜிட் ப்ளஸ் சிங்கிள் டிஜிட். இதே மாதிரி 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருந்தா 3 டிஜிட் ப்ளஸ் 2 டிஜிட் ப்ளஸ் சிங்கிள் டிஜிட். இதே 4 டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 4 டிஜிட்டில் ஒரு ப்ராப்ளம் போடுவோமே. இப்போ 4 டிஜிட் பாருங்கள். இப்போ 4 டிஜிட்டில் 4832 3428 ப்ளஸ் ஃபஸ்ட்டு 4000 ப்ளஸ் 3000 என்ன வரும்? 7000. 800 ப்ளஸ் 400 1200. 30 ப்ளஸ் 20 50. 2 ப்ளஸ் 8 10. ஆட் பண்ணுங்க 8260. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை 4th டிஜிட், அதாவது 1000 பிளேஸில் இருக்கக்கூடிய 4000 ப்ளஸ் 3000 அதை ஆட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏன் இதை பண்ணேன்றதே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த 4832 4000 ப்ளஸ் 800 ப்ளஸ் 30 ப்ளஸ் 2. அதே மாதிரி இதை 3000
ப்ளஸ் 400 ப்ளஸ் 20 ப்ளஸ் 8 இப்படி பிரிச்சுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த 4000 அண்ட் 3000 தனியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ 4000 ப்ளஸ் 3000 இஸ் 7000. அடுத்து 800 ப்ளஸ் 400, 800 ப்ளஸ் 400 1200. திரும்ப 30 ப்ளஸ் 20, 30 ப்ளஸ் 20 இஸ் 50. திரும்ப 2 ப்ளஸ் 8 இஸ் 10. ஸோ தனித்தனியாக யூனிட் பிளேஸை தனியாக ஆட் பண்ணுங்கள், டென்ஸ் பிளேஸை தனியாக ஆட் பண்ணுங்கள், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை தனியாக ஆட் பண்ணுங்கள், தௌசண்ட்ஸ் பிளேஸை தனியாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி தனித்தனி ஆன்சரை வச்சு திரும்ப அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள். பட் இதை டேரெக்டாக நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மாதிரி செஞ்சோம்னா 4832, 3428. So 8 plus 2 is 10. So 0, 1 carry forward. 3 plus 2 is 5. 5 plus 1 is 6. திரும்ப 8 plus 4 is 12. திரும்ப 4 plus 4 is 8. அதே ஆன்சர் தான். பட் இங்கே மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு, எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எரர் இல்லாமல், மிஸ்டேக்ஸ் இல்லாமல், ஷோர் ஷார்ட்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு நெத்தியடியை அடிக்கிறதுக்காகத்தான் நம்ம வேதிக் மேக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தட் தப்புன்னு சொல்லலை. பட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தடை படி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணோம்னா பதட்டத்தில் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வேதிக் மேக் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம அடிஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சப்ராக்ஷன் பார்ப்போம். ஸோ சப்ராக்ஷன் அப்படின்றது கழித்தல் தமிழில். ஸோ இந்த சப்ராக்ஷனில் அதே மாதிரி தான் சிங்கிள் டிஜிட் சப்ராக்ஷன், வெரி வெரி சிம்பிள். ஸோ அந்த சப்ராக்ஷனில் 2 கேசஸ் இருக்குது. ஸோ அந்த கேசஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. சப்ராக்ட் பண்ணுறது ஈஸி, நமக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். இப்போ லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் ஹையஸ்ட் வேல்யூ, இதோடைய ஆன்சர் என்ன வரும்னா highest value symbol into highest value minus lowest value. இதுவும் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான். என்னன்னா, ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது, அதாவது 8 மைனஸ் 5. ஸோ அப்போ 8 மைனஸ் 5 அப்படின்றது ப்ளஸ் 3. அதாவது இங்கே பெரிய நம்பர் 8, சின்ன நம்பர் 5. ஸோ 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணும்போது 3 ஆன்சர். இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். எந்த சிம்பிளுமே கொடுக்கலன்னா இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் 3. அதே மாதிரி 5 மைனஸ் 8 அப்படின்னு வந்துச்சுன்னா அதே தான், 8 மைனஸ் 5 என்ன வரும்? 3 வரும். இப்போ இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர்? 8 அப்படின்றது தான் பெரிய நம்பர். அப்போ 8க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் 3 வரும். அப்போ 8 மைனஸ் 5ம் ஆன்சர் 3 தான், ஆனால் அது ப்ளஸ் 3. பட் 5 மைனஸ் 8 அப்படின்றது மைனஸ் 3. ஸோ இந்த ப்ளஸ் அண்டு மைனஸ் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண மாட்டோம். சப்ராக்ட் பண்ணுறது இன்னும் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? அது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக சப்ராக்ஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ சிங்கிள் டிஜிட் சப்ராக்ஷனில் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அவங்க எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுக்கட்டும், கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிடுங்க, ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த ஆன்சரில் போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 18 மைனஸ் 12. ஸோ 18 மைனஸ் 12 இஸ் 6. இங்கே 18 பெருசா 12 பெருசா? 18 தான் பெருசு. ஸோ 18க்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இதோடைய ஆன்சர் ப்ளஸ் 6. இதே இது 12 மைனஸ் 18ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கேயும் நீங்கள் என்ன தான் பண்ணணும்? 18 மைனஸ் 12 தான் பார்க்கணும். அப்போ 18 மைனஸ் 12 என்ன வரும்? அதே 6 தான். பட் இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் என்னது? 18. ஸோ 18க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 6. ஓகே, இது ஒரு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சப்ராக்ஷனில்.
பட் ரெஸ்ட் ஆஃப் த சப்ராக்ஷன் ப்ராப்ளம் இஸ் வெரி 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 சிம்பிள். ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணுறோன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ சிங்கிள் டிஜிட் சப்ராக்ஷன்றது இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு கான்செப்டை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் டிஜிட் சப்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த டபுள் டிஜிட் சப்ராக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூலில் ட்ரெடிஷ்னலாக இந்த இதை நம்ம எப்படி சப்ராக்ட் பண்ணுவோன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம மெத்தட் பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக ஃபார் எக்ஸாம்பிள் 57 32 நம்ம என்ன பண்ணுவோம்? யூனிட் பிளேஸில் இருந்து தான் போவோம். அப்போ 7 minus 2 is 5. 5 minus 3 is 2. ஸோ ஆன்சர் இஸ் 25 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் என்னது? 25 சப்ராக்ட் பண்ணும்போது. இப்போ இதே இது வந்து 57 39 இப்படி இருந்துச்சுன்னா யூனிட் பிளேஸில் இருந்து போகும்போது 7ல் 9 சப்ராக்ட் ஆகாது. ஓகேவா? 7ல் 9 சப்ராக்ட் ஆகாததுனால ஒரு இது நம்ம என்ன பண்ணுவோம்? பாரோ வாங்குவோம். ஓகேவா? கடன் வாங்குவோம். முந்தின நம்பர்லேருந்து கடன் வாங்குவோம். அப்போ இந்த 50லேருந்து ஒரு 10 எடுக்கும்போது இது 40ன்னு மாறிடும். இது 17 வந்துடும். அப்போ 17 minus 9 நமக்கு என்ன வரும்? ஸோ 17 minus 9 என்ன வரும்? 8 வரும். 8 வருமா? 4 minus 3 சரி கரெக்டு தானே? எஸ் கரெக்டு தான். 17 minus 9 நமக்கு என்ன வரும்? 8 வரும். ஸோ 4 minus 3 is 1, 18. பட் இந்த ப்ரொசீஜரில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ண மாட்டோம். நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இதே 57 32 ஓகேவா? ஃபிஃப்டி-7 32 நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 25 வந்ததா? ஸோ இதே 57 32 நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் சப்ராக்ஷனுக்கு மட்டும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து டைரக்ட், இது ரிவர்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட் அப்படின்றது இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இந்த 57 50 + 7 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த 32 30 + 2 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டபுள் டிஜிட் நம்பர் 50 - 30 சப்ராக்ட் பண்ண முடியுமா? சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 50ல் 30 கழியும். ஸோ 50ல் 30 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 20. அந்த 20 இங்கே போடுங்க. ஏன்னா நான் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டேன், ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணல, டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணுறேன் கொஸ்டினில் கொடுத்த மாதிரியவும். அப்போ இது 20. இங்கே 7 - 2 டேரெக்டாக தானே சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 7 - 2 என்ன வரும்? 5. ஸோ அப்போ 5. ஸோ 20 + 5 25. ஸோ இது இங்கே டேரெக்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ரிவர்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த டேரெக்டையும் ரிவர்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும் ஃபைனலாக. இங்கே ஏதாச்சும் ஆன்சர் வந்திருந்தது அப்படின்னா ஓகேவா? ஸோ டேரெக்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடுங்க, ரிவர்ஸில் வரக்கூடியது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. கடைசியாக ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது இந்த டேரெக்டில் ஒரு ஆன்சர் வரும்ல, இந்த ஆன்சர் மைனஸ் ரிவர்ஸில் வந்த ஆன்சர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். வெரி 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 சிம்பிள். ஓகேவா? இப்போ இதே இது வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்? 57 - 39 57 - 39 நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த 57 50 + 7, இந்த 39 30 + 9 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ 2 டிஜிட் நம்பரை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம்ல. 50ல் 30 சப்ராக்ட் ஆகும். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 20 வரும். ஏன்னா இது டேரெக்ட், இது ரிவர்ஸ். இங்கே 7ல் 9 சப்ராக்ட் ஆகாது. 7ல் 9 சப்ராக்ட் ஆகாது, கழிக்க முடியாது. அப்போ நம்ம ரிவர்ஸில் கழிக்கலாமா? ஸோ ரிவர்ஸில் கழிச்சோம்னா 9 - 7. ஸோ 9 - 7ன்றது 2. ஸோ ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணுறதுனால அதை நம்ம இங்கே போடுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுக்கும்போது டேரெக்டு மைனஸ் ரிவர்ஸு. அப்போ 20 - 2 என்ன வரும்? 18. ஸோ ஆன்சர் இஸ் 18. இது ரொம்ப 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 சிம்பிள். ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் வேல நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்று நீங்கள் பாரோ வாங்கணும். பாரோ வாங்கும்போது அங்கே 0 இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் பாரோ வாங்கணும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும். இப்போ 1008
929 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜீரோலேருந்து வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஒன்லேருந்து இதை நீங்கள் பாரோ வாங்கணும், 10ஆக மாறும். இந்த 10லேருந்து இது இங்கே ஒன்று பாரோ வாங்கும்போது இது 10ஆக மாறும், இது 9ஆக மாறும். திரும்ப இங்கேருந்து வரும்போது இது 9ஆக மாறும், இது 18ஆக மாறும். ஸோ இந்த பாரோ வாங்கும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு வேண்டான்றதுக்காக கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடிகிறத டைரக்டில் போடுங்க. ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் அதை ரிவர்ஸில் போடுங்க. ஃபைனலாக இதையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் போடுவோம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம் 58 மைனஸ் 35. ஸோ இந்த 58ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 50 + 8. இந்த 35ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 30 + 5. ஸோ சப்ராக்ஷன் அப்படின்றதுனால டைரக்ட் ரிவர்ஸ். ஸோ இந்த 50 - 30 டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியும் 2 டிஜிட்டில். அப்போ 20. 8 - 5 3. அப்போ 20 + 3 23 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? ஸோ டைரெக்டாக 23 தான் என்னுடைய ஆன்சர். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணுமான தேவையில்லை. டைரெக்டாக 50 - 30 என்ன? 20. 8 - 5 என்ன? 3. அப்போ 20 + 3 23 டைரெக்டாக போட்டுடலாம். ரிவர்ஸில் வர்றதை மட்டும் தனியாக நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த 72ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 70 + 2. இந்த 45ஐ 40 + 5. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ரிவர்ஸ். 70 - 40 டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியும். 70ல் 40 சப்ராக்ட் ஆகும். ஆன்சர் என்ன? 30. 2ல் 5 சப்ராக்ட் ஆகாது. 2ல் 5 சப்ராக்ட் ஆகாததுனால 5ல் 2ஐ சப்ராக்ட் பண்ணுறோம் ரிவர்ஸில். ஸோ ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணால் 5 - 2 இஸ் 3. ஸோ ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணதுனால அதை நான் ரிவர்ஸில் போடுறேன். அப்போ 30 - 3 என்ன வரும்? 27 இஸ் மை ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். நீங்கள் பாரோ வாங்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை டேரெக்டாக போட்டால் நீங்கள் இங்கேருந்து ஒன்று பாரோ வாங்கி இது 6, இது 12. 12ல் 5 போச்சு அப்படின்னா 7, 6ல் 4 போச்சுன்னா 2. ஸோ இந்த பாரோ வாங்குகிற இஷ்யூ இல்லாமல் டேரெக்டாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் பார்த்தோன்னே ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டுருங்க. 70 - 40 30. 2ல் 5 போகாது, 5ல் 2 போகும். ஸோ ரிவர்ஸில் பண்ணுறதுனால இங்கே 3. அப்போ 30 - 3 27. அவ்வளோதான். ஸோ இந்த 3 நம்பர், இங்கே 30 போடுறீங்க, இங்கே 3 போடுறீங்க, இங்கே 27 போடுறீங்க. ஸோ வித்தின் 5 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். பாரோ வாங்கி அதை சப்ராக்ட் பண்ணி இந்த இஷ்யூவே வேணாம். நீங்கள் பாரோ வாங்கினீங்கன்னா 4 டைம் 5 டைம் நீங்கள் செக் பண்ணணும். இதில் நீங்கள் செக் பண்ணவே வேண்டாம். வெரி 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 சிம்பிள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்செப்டை புரிஞ்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 85 + 57. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 80 - 50 என்ன வரும்? 30. 5ல் 7 போகாது, ஆனால் 7ல் 5 போகும். என்னது? 2. அப்போ 30 - 2 28 இஸ் மை ஆன்சர். அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள். 80 - 50 இஸ் 30. 5ல் 7 போகாது, ஆனால் 7ல் 5 போகும். அதனால ரிவர்ஸில் போடுறேன். டைரக்டில் போடாமல் ரிவர்ஸில் போடுறேன். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டேன். 28 இஸ் மை ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. 80 + 5 50 + 7. ஸோ 80 - 50 என்ன வரும்? 30 வரும். ரிவர்ஸில் 7 - 5 என்ன வரும்? 2 வரும். ஸோ 30 - 2 28. இது எதுவுமே நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 92 58. சப்ராக்ஷன்றனால ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். 90 - 50 40. 2ல் 8 போகாது, ஆனால் 8ல் 2 சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ 8 - 2 இஸ் 6. அப்போ 40 - 6 which is 34. 34 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். யூனிட் பிளேஸ் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணக்கூடியதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணுறதை தனியாக சப்ராக்ட் பண்ணி போடுங்க. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருங்க. டைரக்ட் மைனஸ் ரிவர்ஸ் ஆன்சர் வந்துடும். வெரி வெரி சிம்பிள். இப்போ 3 டிஜிட் நம்பர் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? 3 டிஜிட் நம்பர் வந்தாலும் அதே தான். இப்போ 857 நம்ம எப்படி எழுதலாம்? 800 + 50 + 7. 324 300 + 20 + 4. இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டைரக்ட் ரிவர்ஸ். 800 - 300 என்ன வரும்? 500. 50 - 20 30. 7 - 4 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க.
533. So my answer is 533. அவ்வளோதான், வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டினை பார்த்தோன்னே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 800 minus 300 500, 50 minus 20 30, 7 minus 4 3. ஸோ 533. ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் பாரோ வாங்க வேண்டாம், ஒவ்வொன்றா யூனிட் பிளேஸ்லேருந்து போக வேணாம், வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 642 minus 487. அப்போ 642 எப்படி எழுதலாம்? 600 plus 40 plus 2. 487 400 plus 80 plus 7. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க, டைரக்ட் ரிவர்ஸ். 600 minus 400 200. 40 minus 80 சப்ராக்ட் பண்ண முடியாது, ஆனால் 80 minus 40 சப்ராக்ட் பண்ண முடியும். 80 minus 40 என்ன வரும்? 40. அப்போ ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணுறதுனால ரிவர்ஸில் நான் போடுறேன் அந்த ஆன்சரை. 2 minus 7 சப்ராக்ட் பண்ண முடியாது, ஆனால் 7 minus 2 சப்ராக்ட் பண்ண முடியும். 7 minus 2 என்னது? 5. அப்போ 200 minus 45. ஸோ 200ல் 45 போச்சுன்னா 155 இஸ் மை ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். ஸோ 200ல் 40 போச்சுன்னா 160, 160ல் 5 போச்சுன்னா 155. வெரி வெரி சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதை நார்மலாக நம்ம செஞ்சால் எப்படி செய்வோம்? இதிலிருந்து பாரோ வாங்குவோம், அப்போ இது 3ன்னு மாறும், இது 12ன்னு மாறும். திரும்ப இதிலிருந்து ஒன்று பாரோ வாங்கும்போது இங்கே 5, இங்கே 13. ஸோ 12 minus 7, 12 minus 7 is 5, 13 minus 8 5, 5 minus 4 1. ஸோ பாரோ வாங்குற விஷயமே இங்கே நமக்கு தேவையில்லை. டைரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க, டைரக்ட் ரிவர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். வெரி வெரி சிம்பிள். ஸோ இதை சப்ராக்ஷனை ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ண முடியும், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், 835 minus 627. ஸோ டைரெக்டாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 800 minus 600 200, 30 minus 20 10. 5ல் 7 சப்ராக்ட் ஆகாது, ஆனால் 7ல் 5 சப்ராக்ட் ஆகும், விச் இஸ் 2. ஸோ 200 minus 10 210. 210 minus 2 208 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? இல்லை 200 அப்படியே வச்சுக்கோங்க. 10 minus 2 is 8. ஸோ 200 plus 8 208. வெரி சிம்பிள். நீங்கள் பாரோ வாங்கி காம்ப்ளிகேட் பண்ணி எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை. டைரெக்டாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணக்கூடியதை சப்ராக்ட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ண முடியாதது ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணுறதை தனியாக போடுங்க, ரெண்டும் தனித்தனி ஆன்சர் வரும். இப்போ டைரக்ட் ஆன்சர் மைனஸ் ரிவர்ஸ் ஆன்சர், நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிடும். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், 734 minus 376. ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 700 minus 300 400. 30ல் 70 சப்ராக்ட் ஆகாது, ஆனால் 70ல் 30 சப்ராக்ட் ஆகும். அப்போ 70 minus 30 என்ன வரும்? 40. 4ல் 6 சப்ராக்ட் ஆகாது, ஆனால் 6ல் 4 சப்ராக்ட் ஆகும், 2. அப்போ 400 minus 40 360. 360 minus 2 358. ஸோ மை ஆன்சர் இஸ் 358. வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணாலும் சரி தான். 42 400 minus 42 358. எப்படினாலும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம். இது நமக்கு டைமும் சேவ் ஆகும், நமக்கு மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேவா? ஷுவராக உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஷார்ட்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களால் போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 923 minus 765. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 900 minus 700 200. 20 minus 60 சப்ராக்ட் பண்ண முடியாது, ஆனால் 60 minus 20 சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ 60 minus 20 என்ன வரும்? 40. 3 minus 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்போ 5 minus 3. ஸோ 5 minus 3 என்னது? 2. ஸோ 200 minus 40 160. 160 minus 2 158. ஸோ மை ஆன்சர் இஸ் 158. வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 900 plus 20 plus 3. இது 700 plus 60 plus 5. ஸோ டேரெக்டாக நீங்கள் டென்ஸ் பிளேஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுங்கள், விச் இஸ் 200. இது டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால் ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இது டேரெக்ட், இது ரிவர்ஸ், ஆன்சர் வந்துடும். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்க வேணாம், ரொம்ப கஷ்டமும் கிடையாது. வெரி 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 சிம்பிள். ஸோ இதே இது ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ
8328, 5419. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 8 minus 5 என்ன வரும்? 8000 minus 5000, 3000. 300 minus 400 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் 400 minus 300 சப்ராக்ட் பண்ண முடியாது, which is 100. 20 minus 10, 10. ஏன்னா அதை டேரெக்டாக நான் சப்ராக்ட் பண்ணுறேன், அதனால் இங்கே போடுறேன். 8 minus 9 வராது, 9 minus 8 வரும், 1. அப்போ இது 3010, இது 101. ஸோ 3000ல் 100 போச்சுன்னா, 3000ல் 100 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3000ல் 100 போச்சுன்னா 2900. 10ல் 1 போச்சுன்னா 9. ஸோ 2909 இஸ் மை ஆன்சர். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஸோ 2909 இஸ் மை ஆன்சர். எவ்வளோ டஃபஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டேரெக்டாக சப்ராக்ட் ஆகிறத டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணுங்கள், ரிவர்ஸில் சப்ராக்ட் ஆகிறத ரிவர்ஸில் போடுங்க. ஸோ நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ரொம்ப கஷ்டமும் கிடையாது. வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் இந்த ரெண்டையுமே தெளிவாக கிளியராக இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், கியூப் ஆஃப் எ நம்பர், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இது எல்லாத்துலேயும் இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்டு நீங்கள் ப்ராப்ளம் போகும்போது ஆவரேஜிலிருந்து பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், எந்த கான்செப்ட் எடுத்தாலும் எல்லா கான்செப்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அடிஷன், சப்ராக்ஷன், இந்த 8 டாப்பிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இந்த 8 டாபிக், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், கியூப் ஆஃப் எ நம்பர், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இந்த 8 டாப்பிக்கை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்